என் பேர் லிக்கிதா. இன்னைக்கு சாரோட பர்த்டே அன்னைக்கு சார் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது எப்போதும் நினைக்கும் வாய்ஸ் மட்டுமே கேட்டுட்டு இருக்கவும் இன்னைக்கு அவரை நேர்லயே பாக்குறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த வருஷமும் கண்டிப்பா வந்து பார்த்து இதே மாதிரி அவரை பார்த்துட்டு போனாலே எனக்கு போதும். இவரோட பாட்டு எல்லாமே மனசை தொடர்றதா இருக்கு. எல்லாரும் சொல்றதா, எல்லாரும் ஃபீல் பண்ண முடியுது. இந்த பாட்டோட அந்த உயிர் இருக்கு பாட்டுக்கு. ரொம்ப நல்லா. கண்மணி அன்போடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இப்போ இருக்கிறதுல அது ரொம்ப பிடிக்கும். வணக்கம் சார். நாங்க வந்து திருச்சியில இருந்து வரோம் சார். இன்னைக்கு சாரோட பிறந்த நாளுக்காகவே அவரை பார்க்கணும், அவர் பிளஸிங்ஸை வந்து நாங்க வாங்கணுன்றக்காகவே எங்க ஃபேமிலியோட நாங்க வந்திருக்கோம் சார். கண்டிப்பா சார். ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவரோட பாட்டை வந்து கேட்டு வந்து வளர்ந்துருக்கோம். இன்னமும் வந்து கேட்கறோம். எங்களோட குழந்தைங்களும் சரி கேட்கறாங்க. எங்க வயசானவங்கல இருந்து எல்லாருமே அவங்களோட சாங்ஸ் கேட்கறோம். ஆனா இன்னைக்கு அவர் பார்த்தது, அவரோட பிளஸிங்ஸ், அவர் சிரிச்சதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எல்லா சாங்ஸுமே சாரோட சாங் ஒன்னும் சொல்லவே முடியாது சார். எல்லா சாங்ஸுமே இருக்கும். எனக்கு அந்த அழகிய கண்ணே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார். பூவே செம்பூவே அது பிடிக்கும் சார். இப்போ கூட ரீசெண்டா குணா சாங்ஸ், எல்லா சாங்ஸுமே ரொம்ப பிடிக்கும் சார். சார் அது அவரோட சாங்ஸ் வந்து அதிகமா சோக பாடல், என்னோட மனசுக்கு சரியில்லாத நேரத்துல அவரோட பாடல் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து அழகிய கண்ணே உறவுகள் நீயே. நான் இசைஞானி ஐயாவுக்கு பிறந்த நாளுக்காக வந்திருக்கேன். இளையராஜா சார் ஸ்டுடியோக்கு 81வது பிறந்த நாள். இங்க வந்ததுல, இந்த ஸ்டுடியோக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த அவரோட பாட்டு கேட்டுதான் நான் குழந்தையில இருந்தே வளர்ந்தது. எல்லா சந்தோஷத்திலயும் எல்லா துக்கத்திலயும் என் கூடவே இருக்காங்க. ஆறுதலா வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த சாங் தான் என்ன ஆறுதலா வாழ்ந்துட்டு இருக்கு. நிறைய சாங் பாடி நமக்காக ஒரு சாங் கொடுக்கணும், அது ரொம்ப ஆசைப்படுறேன். அவர் சாங்க கேட்டுட்டே இருக்கணும், நான் லைஃப்ல அந்த சந்தோஷத்திலே இருக்கணும். பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம். The Russian orchestra, he will conduct the Russian orchestra, and we're looking forward to this event, which we planned for July this year. Sir, did you hear Ilayaraja song? How much you like Ilayaraja? Yes, very much. He is so popular. He is a genius. Everyone knows he is a genius, and he has written so many songs, and all those songs were a hit with the Indian public, and even in Russia they are known. So that's why I'm so happy to come here today. Thank you, sir. Thank you. Welcome. He's a genius, and I'm very happy and very blessed to see him. You are from? I'm Russian. To Chennai for Ilayaraja. You think? Yes. It's amazing event, and it's amazing person. Okay, I cannot repeat. I'm not very good in music, but of course, yes. Favorite song of Ilayaraja? Yeah, it's Yours. Yours favorite song of Ilayaraja? oh, I cannot repeat it. It's You can hum. What's your favorite song? Tell me one. I think it's all because it's every single song is amazing, marvelous. Yeah. நேர்ல வந்து எப்படி சொல்றதுன்னா, அது என்னால வார்த்தையால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளா நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல பார்த்துருக்கோம், சாங்ஸ் அதிகமாக கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நேரில் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணுவேனான்னு தெரியல. பட் இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேவை நான் பார்க்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட ராஜா சாங்? ராஜா சார் சாங் வந்து நான் இதய கோயில் வந்து அந்த சாங், மோகனோட சாங் இதய ஒரு கோயில் பாட்டு இல்லையா, அதோட ரொம்ப ஃபேவரட். இதய ஒரு கோயில் சாங்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கேட்ட பாட்டு அது. ஸோ அப்போலேருந்து இப்போ வரையும் நான் இப்போ கூட ஹம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அந்த பாட்டு. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். ராஜா சார் பார்க்கும்போது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஒரு 6-7 டைம்ஸ் மேலே நான் மீட் பண்ணியிருக்கேன், அவரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அது வந்து ஒரு வாட்டி பேசும்போது ஒரு செயின் கிட்ட பேசும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் தான் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு துறவி மாதிரி ஒரு மியூசிக், அந்த ஒரு மியூசிக்கில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 0.0000% மட்டும் தான் நம்ம கூட இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவரோட மியூசிக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம இன்னும் அதை செலிப்ரேட் பண்ணலாம், இன்னும் ஜாலியாக மியூசிக் கேட்கலாம். நிறைய மியூசிக் இருக்குது அவர் கிட்ட கொடுக்குறதுக்கு. நம்ம அது இன்னும் கேட்டு எல்லா எமோஷன்ஸ், எல்லா மியூசிக்கு எல்லாத்துக்குமே வந்து அவரோட மியூசிக் தான் இருக்குது. கேட்கலாம், எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இருக்குது.
80s, 90s, 20s, 2000 இந்த ஜெனரேஷன் மாடர்ன் லவ் சென்னை என்னங்க மியூசிக் நேற்று வந்து மியூசிக் டைரக்டர் தட்டிச்ச லைக் முதல் பால சிக்ஸ் மாதிரி மியூசிக் ரொம்ப செலிப்ரேட் பண்ணலாம். இசை தெய்வன் இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாள் என்று அது இசைக்கு பிறந்த நாள்னு எனக்கு வச்சுக்கலாம். உலக இசை தினம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இளையராஜா அவர்களுடைய வாழ்வு தன் இசையோடு தன் வாழ்க்கை இணைத்துக் கொண்டவர். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இசைக்காகவே என்னை பொறுத்தவரையில் இசைஞானி இளையராஜா அவர்களை பற்றி ஒரே வரியில் குறிப்பிட வேண்டும் என்றால் உலகத்தின் 8வது அதிசயம் இசைஞானி இளையராஜா. அவருக்கு வயது கூடுகிறதோ குறைகிறதோ இதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இசைக்கு என்றும் வயது கூடுவதில்லை. குழந்தையிலிருந்து கேட்டாலும் இசை, பள்ளிக்கு செல்லும் போது கேட்டாலும் இசை, கல்லூரிக்கு செல்லும் போது கேட்டாலும் இசை, திருமண வாழ்விற்கு கேட்பதும் இசை, சோகத்திலும் இசை, சந்தோஷத்திலும் இசை, வாழ்விலும் இசை, மறைவிலும் இசை என்று நிரந்தரமாக எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் இசையில் நிறைந்திருப்பவர் இளையராஜா. அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு நிறைவான விளக்கம் இசை மட்டும்தான் என்பதை நான் இங்கே உங்களிடம் கூறிக்கொண்டு அவர் பல்லாண்டு நிச்சயமா 10,000 ஆண்டு அவரும் அவருடைய இசையும் வாழும். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நன்றி.